الحمد لله القوي المتين ناصر المستضعفين وقاسم الجبارين نحمده على ما قضى ونشكره على ما أعطى له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وكثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون صدق الله العظيم. عن أم المؤمنين عائشة رضي الله تعالى عنها قالت أن رسول الله صلى الله عليه وسلم قال خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு, எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான வசந்தம் நிறைந்த ஒரு மாதம் ரபீஉல் அவலுடைய மாதத்தில காலடி அடித்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களோருக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள், அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய கண்ணியங்கள், அவர்களை வாழ்க்கையில நான் ஏன் நேசம் வைக்கணும் என்பதற்குரிய விஷயங்கள், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கள், அவர்களுடைய வர்ணனைகள் என்பதாக இப்படி பல சிறப்பம்சங்கள் ஒவ்வொரு உலமாக்களின் மூலமாக பல விடயங்கள் ஞாபகம் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த அடிப்படையில மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விடயத்துக்கும் வழிகாட்டின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது. இந்த விடயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாம விட்டது கிடையாது. எல்லா விடயத்துடைய தெளிவையும் படிச்சு தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரொம்ப தெளிவாக இந்த உம்மத்துக்கு படிச்சு தந்துட்டு தான் பேசுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல மனிதர்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது குடும்ப வாழ்க்கை. பெரிய ஒரு சவாலாக இருக்குது. மனிதர்களுடைய நிம்மதி பறிபோகக்கூடிய இடமாக மனிதர்கள் பார்க்கிறாங்க திருமண வாழ்க்கை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சமீப காலங்கள் எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து பார்க்கலும் மனிதர்களுடைய வாழ்க்கையில பல சிதைவுகளுக்கு, பல பிரிவுகளுக்கு, பல பாதிப்புகளுக்கு, பல கவலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியதாக மனிதர்கள் பார்க்கிறாங்க குடும்ப வாழ்க்கைய, திருமண வாழ்க்கைய. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க எந்த முறையில எந்த பார்வையில குடும்ப வாழ்க்கைய பார்க்கிறோம் என்றது இரண்டாவது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குடும்ப வாழ்க்கை, திருமணத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரம் எந்த முறையில சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு ஆயத்துல விளங்கப்படுத்துறான், வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا. அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான், திருமண வாழ்க்கைன்றது, கணவன் மனைவி உறவு என்றது, அது என்னுடைய அத்தாட்சிகள் நின்றும் உண்டு. அத்தாட்சி என்றா டேலண்ட். கொஞ்சம் யோசிங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான் வானம் ஏன் அத்தாட்சி என்றா ஒரு லாஜிக் கொண்டு. ஏன் வானத்தை யாரும் படைக்க முடியாது, யாரும் உருவாக்க முடியாது. பூமி என்னுடைய அத்தாட்சி என்றா அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன் பூமி 7 பூமியை யாருக்கும் படைக்கலாம், யாருக்கும் உருவாக்கலாம். எவ்வளவு அறிவு சார்ந்தவர்கள் சேர்ந்தாலும் அல்லாஹ் உருவாக்கினதை போல 7 பூமியை உருவாக்க முடியுமா? முடியாது. அப்ப வானம் என்னுடைய அத்தாட்சி, பூமி என்னுடைய அத்தாட்சி, சூரியன் என்னுடைய அத்தாட்சி, சந்திரன் என்னுடைய அத்தாட்சி என்றா அது சிந்திக்க கூடியதாக இருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் இந்த இடத்துல, வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا. கணவன் மனைவி உறவு என்னுடைய அத்தாட்சி என்றால் அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா இத ஏன் அத்தாட்சி என்பதாக சொல்லணும்? ஏன் அல்லாஹ் தஆலா இத ஏன் டேலண்ட் என்பதாக சொல்லணும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லிட்டு 3 விஷயங்களை தொடர்ச்சியா சொல்றான். ஒன்னாவது சொல்றான் லிதஸ்குனு இலைஹா. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியுடைய உறவுல நாங்க சகீனத் என்ற அமைதியை உள்ளடக்கி வச்சிருக்கிறோம். நாங்க இதுக்கு மாத்திரமா சொன்னா நேரடியா அல்லாஹ்வோட குர்ஆன் ஆயத்தை மறுக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம பேசிட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஆயத்துக்கு முழுக்க முழுக்க மாற்றம். அல்லாஹ் சொல்றான் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியா வச்சிருக்கிறோம், அமைதிக்குது. மவத்தா, மவத்தான்னு சொல்றது ஒரு காதல், ஒரு நேசம். ஐதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, லம் யுரா லில் முத்தஹாப்பைனி மிஸ்லு நிகாஹ். 2 பேர் மஹப்பத் வைக்கிறதுக்கு, உண்மையான மஹப்பத், இரக்கம், நேசம், காதல் வைக்கிறதுக்கு திருமண வாழ்க்கையை போல ஒரு உறவு இல்லைண்டா. ஏன் இப்படி சொன்னாங்க தெரியுமா? தாயோட வைக்கிற அந்த அன்பு, அந்த அதுக்கு ஒரு கால வரையறை, ஒரு அளவை மீறி தாயோட போக முடியாது. ஒரு சகோதரியோட வைக்கக்கூடிய அந்த அன்புக்கு ஒரு எல்லையும் நீக்குது. நான் பேசுறதை விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எல்லையும் நீக்குது, ஒரு கால வரையறும் நீக்குது. ஆனா ஒரு மனைவியோட வைக்கக்கூடிய இறக்கம் நீக்குது. இந்த தாயுடைய இறக்கம், இந்த சகோதரியுடைய இறக்கத்தை தாண்டி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து, ஒரு மவத்தான்றத அல்லாஹ் தஆலா இதுலதான் பாவிக்கிறார். இந்த மவத்தான்ற வார்த்தையை ஆராய்ச்சி செய்து பாருங்க. 3வது சொல்றான் வரஹ்மா, கருணை, கிருபை அல்லாஹ் தஆலா குடும்ப வாழ்க்கையில வச்சுக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க உள்ளத்தால கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா முதலாவதாக ஏற்படுத்தின உறவு தாய் தந்தையுடைய உறவா, ஒரு சகோதர சகோதரியுடைய உறவா? முதலாவது ஏற்படுத்தின உறவு கணவன் மனைவியுடைய உறவு. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவங்க 2 பேரையும் கணவன் மனைவியாக அல்லாஹ் மாற்றினான். முதல் ஏற்பட்ட உறவும் கணவன் மனைவியுடைய உறவு தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உறவு எதுவரைக்கும் தொடரும் என்றா சொர்க்கம் வரைக்கும் இந்த உறவு தொடரும். தாயுடைய உறவு சொர்க்கம் வரைக்கும் போமான்னு சொல்ல தெரியா, சகோதரியுடைய உறவு சொர்க்கம் வரைக்கும் போமான்னு சொல்ல தெரியா. ஆனா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். நீங்களும் உங்களோட மனைவியர்களும் 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்குள்ள போங்க, அங்க நீங்க மகிழ்விக்கப்படுவீங்க என்று குர்ஆன் சொல்லுது. ஹும் வ அஸ்வாஜுஹும் ஃபீ ظிலாலின் அலல் அராயிகி முத்தகியூன். அவங்களும் அவங்களோட மனைவிமார்களும் கட்டில சாஞ்சிப்பாங்க சொர்க்கத்தில் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப இது இந்த உலகத்தோட முடியறல்ல, இது மௌத்துக்கு பின்னால, கியாமத்துக்கு பின்னாலையும்
சுவர்க்கத்திலே இந்த உறவு தொடரும் என்றத குர்ஆன் ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே நாங்க உள்ளத்தால யோசிக்கணும், திருமண வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் பேசிக்கிறான் என்றா எங்கட வாழ்க்கையில ஏன் திருமண வாழ்க்கை கசப்பா மாறி, ஏன் எங்கட திருமண வாழ்க்கை கசக்குது, ஏன் எங்கட வாழ்க்கையில இன்பம் இல்லாம இருக்குது? நாங்க எப்பயாவது யோசிச்சுக்கிறோமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சுருக்கம்தான் திருமண வாழ்க்கையில அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் இல்லாம எங்கட வாழ்க்கை போகுது. அதனாலதான் எங்கட வாழ்க்கை கசக்குது. அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் எங்கட வாழ்க்கையில இல்ல. இதுதான் சுருக்கம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முதலாவது சமூகம் விளங்கணும், குடும்ப வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாருக்கும் வழிகாட்ட முடியாது. குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னுதாரணமா இருக்கின்றா என வாப்பவ குடும்ப வாழ்க்கையில முன்னுதாரணமா கேளுமா? குடும்ப வாழ்க்கையில உலகத்துல முன்னுதாரணம் என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். உலகத்தில் எவ்வளவு நல்லவர்கள் வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு சிறந்தவர்கள் வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு படித்தவர்கள் வாழ்ந்திருந்தாலும், கண்ணியமிக்கவர்களே, குடும்ப வாழ்க்கைக்கு முன்னுதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்துல 1910 உலகத்தில் ஒருத்தர் வஃபாத் ஆகினார், இறந்து போனார். அவர்தான் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர், கிரேக்க நாட்டுடைய பெரியோர் தத்துவ ஞானில் ஒருத்தர், எல்லா விஷயத்துக்கும் பிலோசபி பேசுறவர். இவருடைய பேர் தான் லியோ டோல்ஸ்டாய் என்று சொல்லுவாங்க. சர்ச் பண்ணி பார். உலகத்துல இவர் தத்துவம் சொல்லாத விடயமே இல்லை. எல்லா விஷயத்துக்கும் தத்துவம் பேசினவர், எல்லா விஷயத்துக்கும் பிலோசபி சொன்னவர். உலகத்துல தலை சிறந்த தத்துவ மேதை அல்ல, தத்துவ ஞானி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் கடைசியாக இவருடைய ஜனாதை இவர் இறந்து போனது ஒரு புகையிரத நிலையம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல. அவருடைய கடைசி கட்டத்தில் அவருடைய வரலாறுல கடைசியில் எழுதுறாங்க, முழு உலகத்துக்கும் தத்துவம் பேசினவர். குடும்ப வாழ்க்கையில எக்கச்சக்கமான தத்துவம். ஆனா கடைசி நேரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாரத்துக்கு காரணம் மனைவியுடைய திட்டு. மனைவியுடைய திட்டு தாங்க இயலாம புகையிரத நிலையத்துக்கு வந்தார். வந்த அந்த இடத்துல இருந்துதான் அப்படியே இறந்து போனாரு. இவர் இறந்ததுக்கு பின்னால் இவருடைய ஜனாதா பொடிய தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரம் இவர் உடுத்தின்ற ஒரு கோட், ஒரு உடுத்தின்ற ஒரு கோட்ட ஒரு பொக்கெட்டுக்கு பார்க்கலாம், ஒரு சின்ன சிட்டி. அதை எடுத்து வாசிக்கிறாங்க. என்ன தெரியுமா அதுல என்ன எழுதிக்கிறாரு தெரியுமா? முழு உலகத்துக்கும் தத்துவம் பேசினவரு, கடைசியா சொன்ன தத்துவம் அவருடைய வாழ்க்கைக்கு அவர் சொல்றாரு, நான் எங்க விழுந்து வஃபாத்தாகினாலும் ஏண்ட உடம்ப கூட மனைவிட கையில படுத்திடுவான், அதையும் அவ வேதனை செய்வான். முழு உலகத்துல எல்லா விஷயத்திலும் குடும்ப வாழ்க்கையில பேச. ஏனென்றா கண்ணியமிக்கவர்களே, குடும்ப வாழ்க்கையில முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்ப இதை நாங்க விளங்கலையோ, இதை நாங்க எப்ப ரியலைஸ் பண்ணலையோ, குடும்ப வாழ்க்கை கசக்க ஆரம்பிக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்துக்கு வந்த எல்லா நபிமாருக்கும் குடும்பமே. யாருக்கும் சொல்ல முடியாது இந்த நபி திருமணம் முடிக்கல, இந்த நபி குடும்ப வாழ்க்கை வாழல. குர்ஆன் சொல்லுது, வஜஅல்னா லக்கும் அஸ்வாஜ வ துர்ரியா. உலகத்துக்கு வந்த எல்லா நபிமாருக்கும் நாங்க மனைவிமார்களை சந்ததிகளை அமைத்து கொடுத்தோம் என்று சொல்லி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். எல்லா நபிமாரும் முடிச்சாங்க. 2 நபிமார்கள் திருமணம் முடிக்கல. ஒரு நபி திருமணம் முடிக்காம வஃபாத் ஆகிட்டாங்க. இன்னொரு நபி இன்ஷா அல்லாஹ் உலகத்துக்கு இறங்கினதுக்கு பின்னால ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்கினதுக்கு பின்னால திருமணம் முடிப்பாங்க. திருமணம் முடிக்காம வஃபாத் ஆகினவர் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸய்யித வஹசூர வநபிய்ய மினஸ் ஸாலிஹீன். இவரை திருமணத்துடைய தேவை உள்ளவன எல்லாம் படைக்கல. அதிகமா அழுத ஒரு நபி, 75 வயசுல வஃபாத்தாகின நபி, அதிகமா அல்லாஹ்வை நினைச்சு நரகத்தை நினைச்சு அழுதவர். இவங்க 2 பேரை தவிர உலகத்துக்கு வந்த எல்லா நபிமாரும் திருமணம் முடிச்சாங்க. எல்லா நபிமாருக்கும் குடும்பமே. குர்ஆன் சொல்லுது,
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்ப உலகத்துல நபிமார்கள், சஹாபாக்கள், சலப்புகள், மூத்தவர்கள், எவ்வளவு அவுலியாக்கள் உலகத்துக்கு வந்து குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க. குடும்ப வாழ்க்கையில வெற்றி கண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலுக்கு கீழால வாழ்ந்தாங்க. ஆனா இந்த காலத்துல கவலை என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கை என்றா வாலிபர்கள் வேண்டியதை செய்ய ரெடி, ஆனா குடும்ப வாழ்க்கைக்குள்ள போக ரெடி. நிறைய வாலிபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, வேண்டிய சாதனை செய்யலும், நடந்து சாதனை செய்யலும், ஓடி சாதனை செய்யலும், பறந்து சாதனை செய்யலும், வேண்டிய சாதனை செய்ய ரெடி. ஆனா குடும்ப வாழ்க்கை, திருமணம் முடிக்கிறீங்களா? இல்ல இல்ல, வாழ்க்கையில கல்யாணம் மட்டும் முடிக்க மாட்டோம். நாங்க வாழணும் எப்படி? தனித்தவனா, சிங்களாக வாழணும். ஏனென்றா எங்களுக்கு திருமணம் முடிக்கலாம். திருமணம் முடிக்க பைப்புடுறான். என்ன அந்த வாலிபர்களை பிழை சொல்லியும் அர்த்தம் அல்ல. ஏன்? அவரு கண்ணால பாக்குறாரு, எவ்வளவு பேர் திருமண வாழ்க்கையில ஃபெயிலியரான எவ்வளவு பேரை பார்க்கிறார். அவரோட குடும்பத்துல நானும் டிவோர்ஸ், தாத்தாவும் டிவோர்ஸ். அவரோட முன்னு கூட்டு நானும் டிவோர்ஸ், பின்னு கூட்டு தாத்தா டிவோர்ஸ். அவர் வேலை செய்யற இடத்துல பொஸ்டும் டிவோர்ஸ். பாக்குறாங்க எல்லாமே டிவோர்ஸ், தலாக், பசஸ், இப்படியே பேசி கொண்டிருக்குது. இந்த வாலிபனுக்கு ஒரு பயம், நாங்களும் முடிச்ச இந்த நிலைமைக்கு பேசிடுவோமா? நல்லா விளங்கிக்கோங்க, திருமணம் முடிக்காதவர்கள் ஈப்பீங்க, திருமணம் முடிச்சவங்க ஈப்பீங்க, என்ன விட அனுபவசாலிகள் ஈப்பீங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருமண வாழ்க்கைய நாங்க அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலுக்கு கீழே கொண்டு வந்தா திருமண வாழ்க்கைய போல இனிப்பான விஷயம் அல்ல. இனிப்பான விஷயம் ஈக்காது. அதுக்கு உலமாக்கள் செல்ற விடயம் பல விஷயத்துல ஒன்று ரெண்டு விஷயத்தை ஞாபகம் ஊட்டுறேன். அதுல முதலாவது தான் திருமணத்தோட இபாதத்தாக பார்க்கும். அந்நிக்காக இபாதம். எந்த மார்க்கமும் திருமணம் ஒரு இபாதத்துன்னு சொல்லல. திருமணம் முடிக்காம வாழ்றது கௌரவம் என்று தான் சொல்லுது சில மார்க்கம். சில மார்க்கம் திருமணம் முடிக்காம ஈக்கிறது கண்ணியம் என்று சொல்லுது. ஆனா திருமணம் ஒரு இபாதத் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். திருமணம் என்றது ஒரு வணக்க வழிபாடு. எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ, நோன்பு ஒரு இபாதத்தோ, ஹஜ் ஒரு இபாதத்தோ, உம்ரா ஒரு இபாதத்தோ, திருமணத்தையும் ஒரு இபாதத்தாக பார்த்தோம் என்றா திருமணத்துல எல்லா விஷயத்தையும் படிச்சிருவோம். 100% பிரச்சனை குறையும். நாங்க திருமணத்தை இபாதத்தா பார்க்காம திருமணத்தை பத்தி படிக்காம இருக்கிறோம். இபாதத்தாக பார்க்கல, ஐ சுட்டின் படிக்கிறல்ல, படிக்காத சுட்டின் தான் திருமண வாழ்க்கை கசக்குது. இத கொஞ்சம் ஆழமாக உன்னிப்பாக கேட்டுக்கோங்க. அல்லாஹ் தஆலா விளக்கத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். எனக்கு 40 நிமிஷம் பேசுறது லேசு, உங்களுக்கு கேட்கறது லேசு. இந்த வாழ்க்கையில் எடுக்கிறது லேசல். அதனால கொஞ்சம் தூக்கம் வரும், ஒரு களைப்பு வரும். கொஞ்ச நேரம் இன்ஷா அல்லாஹ் கேட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில எனக்கும் மாற்றத்தை தருவான், உங்களுக்கும் தருவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணத்தை இபாதத்தாக பார்க்க சொல்றோம் தெரியுமா? கொஞ்சம் யோசிங்க. ஒருத்தர் உம்ராக்கு இல்லாட்டி ஹஜ்ஜுக்கு போறார். போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு தெரியும் ஹஜ் ஒரு இபாதத், உம்ரா ஒரு இபாதத் என்று தெரியும். இதனால இவர் என்ன செய்யறார் என்றா, இந்த ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு சாட்டப்பட்ட ஹஸரத் ஈகிறார், வழிகாட்டியா போவார். இவருக்கு நிம்மதியே ஈக்காது. போனவங்களுக்கு தெரியும் இவருக்கு நிம்மதியே இல்லை. அந்த ஒரு மாசம், அந்த 10 நாள் 11 நாள் ஈச்ச விட்டுறல்ல. அதை செய்யலுமா, இதை செய்யலுமா, இப்படி தவாஃப் செய்யவா, அப்படி செய்யவா, எதை செஞ்சா இஹ்ராம் அடையும், எங்க போயிட்டு நாங்க கெட்டிட்டு வரணும், எந்த எல்லைக்கு போகணும், அப்படி இப்படி என்று ஒரு 3.5 லட்சம் செலவழிச்சு போற உம்ராக்கு 1000 கேள்வி, 1000 விஷயங்களை படிக்கிறோம். எதுக்கு? 3.5 லட்சம் செலவழிச்சு செய்யற ஒரு இபாதத்துக்கு. வாழ்க்கையில ஒரு திருமணத்துக்கு 3.5 லட்சம் செலவழிக்கிறார், 30 லட்சம் செலவழிக்கிறார். அப்ப அதை ஒரு இபாதத்தாக பார்த்து ஏன் படிக்கிறோம்? ஏண்டா உப்ர உடஞ்சிடக்கூடாது. 3.5 லட்சம் செலவழிச்சு போறோம், வாரம் 10 நாள் கொடுக்கிறோமே, அதை உடஞ்சா 3.5 லட்சம் வேஸ்ட். 3.5 லட்சத்துக்கு யோசிக்கிற நாங்க 20 லட்சம் 25 லட்சம் செலவழிச்சு ஒரு திருமணம் செய்யறார். இதை ஒரு இபாதத்தாக பார்த்து இந்த திருமணம் உடையாம பாதுகாக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? இதுக்குதான் இஸ்லாம் செல்லுது. நிக்காஹ்ன்றது இபாதத். சும்மா இந்த விரும்பினாங்க அவரை முடிக்கணும் என்று உள்ளுக்கு போறது அல்ல. இது சொர்க்கம் வரைக்கும் போகணும். இந்த வாழ்க்கை
இது உம்ராக்கு போய் 10 நாள்ல வாரல்ல, ஹஜ்ஜுக்கு போய் 1 மாசத்துல வாரத போகல, இது சொர்க்கம் வரைக்கும் போகணும். அப்ப இதை இடையில உடைக்காம எத்தனை கேள்வி உலமாக்கள் கிட்ட நாங்க கேட்போம். நாங்க செஞ்ச பிழை எங்க தெரியுமா? ஆரம்பம் செஞ்ச பிழைதான் குடும்ப வாழ்க்கை இன்னும் கசப்பா பேசிக் கொண்டே. ஆரம்பம் பிழை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருமணத்தை ஒரு இபாதத்தை போலதான் தாரார். ஒரு மனிதன் பொன் பார்க்க போகக்கூடிய நேரத்துல எத்தனை தடவை பொண்ணை பார்க்க படிச்சு தருவதா இல்ல இஸ்லாம். ஒரு தடவை ஒரு பொண்ணை பார்த்தார், சரியா விளங்கல்ல, திரும்பி இன்னொரு தடவை பார்க்கலுமா ஏலவா? அந்த பொண்ணை பார்க்கக்கூடிய நேரம் எப்படி நடக்கிறேன், எப்படியான ஆண்களை திருமணம் முடிக்கலும், எப்படியான ஆண்களை திருமணம் முடிக்கலாம், எப்படியான பெண்களை திருமணம் முடிக்கணும், எப்படியான பெண்களை திருமணம் முடிக்கலாம், இஸ்லாம் டீட்டெயிலா படிச்சு தரும். அதே போல ஒரு திருமண மஜ்லிஸ்ல கலந்து கொண்டீங்களா, இந்த திருமணம் முடிக்கிறவங்க மட்டுமல்ல, திருமணத்துக்கு வந்தவங்க எப்படி நடக்கும், எப்படி துவா செய்யும், எங்க சரி அப்படி ஒன்றியா, எந்த மார்க்கம் சரி அப்படி சொல்லுதா? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க, உங்களுக்கு அல்லாஹு தஆலா பரக்க செய்யும். 2 பேருக்கு மத்தியில கயிறை கொண்டு வந்து தரணும். எந்த மார்க்கம் சொல்லி தரும்? கொஞ்சம் யோசிங்க. என்னோட திருமணத்துக்கு ஒரு 500 பேர் வாரார், 500 பேரும் இதே துவா ஓதுறார், பாரக்கல்லா பாரக்கல்லா பாரக்கல்லா. வாழ்க்கை எப்படி? நாங்க செய்யறது கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போல திருமணத்தை நாங்க சாப்பாடுக்கு போறோம், வழிமாக இஸ்லாம் படிச்சு தருது இபாதத்தை போல. விருந்து சாப்பிட்டதுக்கு பின்னால் அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம், அப்படி இல்ல அல்லாஹும்ம தைமன தஅமனா வஸ்கிமன் தகானா, யார் எனக்கு யாரு சாப்பாடு தந்தா அவங்களும் நீ சாப்பாடு குடியார், யார் என்ன குடிக்க தந்தா அவங்களும் நீ குடிக்க குடியார். வந்த 1000 பேரும் இந்த துவா ஓதினாங்க அந்த தம்பதிகள். வாழ்க்கை எப்படி? இபாதத். இத நாங்க இன்னும் ரியலைஸ் பண்ணல. சொந்த மகண்ட கல்யாணத்துல வாப்ப இந்த துவா ஓதுறா இல்ல. மணமகன் முதலாவதா மணமகளை சந்திக்க போறார், அந்த பொண்ண முதலாவது மனைவியை பார்க்கக்கூடிய நேரம் முன்னெற்றி முடிய பிடிச்சி ஓதுற துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா. மாமமார் போயிட்டு மருமகன் கிட்ட கேளு, இந்த துவாவை ஓதினா கேட்டு பாருங்க. யா அல்லாஹ் என்னென்ன நலவீக்கோ எல்லா நலவையும் எனக்கு தாயால், என்னென்ன கெடுதிக்கோ எல்லா கெடுதியோட்டும் என்னை நீ பாதுகாத்திரியாள். விசாரிக்க போகல நல்ல மீதுதான் சொன்னான், நல்ல புள்ள, தங்கமான புள்ள, வைரமான புள்ள, முடிச்சாதான் தெரியும் என்னென்ன புதஞ்சின்னு சொல்லி, எங்களுக்கு தெரியாது. அதுக்குதான் ஷரியத் தெரிஞ்சது நலவை மட்டும் தாயாள்லா, கெடுதியோட்டு பாதுகாத்திரியா. யாரப்பா இப்படி வழி காட்டுறது? திருமணத்தில் எப்படி வழி காட்டுறா? அதுக்குத்தான் இஸ்லாம் செல்லுது ஒரு இபாதத். குடும்ப வாழ்க்கைய ஃபுல்லா படிச்சு தருவது இஸ்லாம். ஆனா எங்கட திருமணம் முழுக்க முழுக்க மாற்றமா இல்ல. என்ன முறையில எங்களுக்கு திருமணம் செய்ய சொல்லி என்ன முறையில திருமணம் செய்யணும், எவ்வளவு அட்டூழியம், எவ்வளவு அனாச்சாரம், எவ்வளவு அநியாயம், எவ்வளவு வீண் விரயம், இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. வீண் விரயத்தை பத்தி மட்டும் 4 கணக்கு பேசு. மருதாணி சாப்பாடு ஈகுதா இஸ்லாத்துல இல்ல. அடையாளம் போடுறது ஈகுதா? அடையாளம் போட்டாலும் அவன் எங்கட மனைவியா இல்ல. அடையாளம் போட்டதுக்கு போறோம் 4 கணக்கு பேசி கொண்டிருக்கிறான். இது ஹலாலா இஸ்லாத்துல இல்ல. படிங்க. நாங்க ஆரம்பம் செய்யற பிழைதான் நிக்கா திருமண வாழ்க்கைக்கு பின்னால் எங்கட வாழ்க்கைக்கு அதிகது முசீபத். ஆரம்பத்தை சரியாக்கணும். நிக்கா முடிக்க முன்னால நாங்க செஞ்ச பிழை இதெல்லாம். கண்ணியமிக்கவர்களே, இப்ப புதுசா பிரைட் டு பி என்ற ஒரு பங்கன், விரைவில் மணப்பெண்ணாக போறா, அதுக்கு ஒரு பங்கன் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியா? பேச்சுலர் பார்ட்டி. அவர் இவ்வளவு நாள் தனித்தவனா இருந்தாரு, இப்ப குடும்பஸ்தனா மாற போறாரு, அதுக்கு ஒரு பார்ட்டி, போட்டோஷூட், டிஜே, இதெல்லாம் இஸ்லாத்திலே இருக்கிறார். எவ்வளவு அனாச்சாரம், எவ்வளவு அட்டூழியம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆரம்பமே திருமண வாழ்க்கை ஹராத்துல போற சொத்திந்தா திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் அந்த தர்த்திரியம் அடிச்சு கொண்டு நாங்க ஆரம்பத்தை சரி செய்யாம நாங்க திருமண வாழ்க்கை இனிக்கும் என்று எதிர்பார்த்தா இனிக்காது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லது யார்களே, வலிமை கொடுக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களை தவிர உங்களோட சாப்பாடை கொடுக்க வானம் என்றார். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த ஹதீஸ பிள்ளையா விளங்க வானம், விளங்காட்டி வந்து கேட்டு தெளிவு பெற்றுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலிமால ஆக கெட்ட வலிமா எந்த வலிமால அதிகமா செல்வந்தர்கள் ஈக்கிறாங்களோ அந்த வலிமா கெட்ட வலிமா என்றா. அது அர்த்தம் செல்வந்தர்களை கூப்பிட வானம் என்றதல்ல. நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு பணம் படைத்த மனிதனுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை ஏழைக்கு கொடுக்கிறல்ல.
ஒரு பணக்கார மனுஷனுக்கு ஒரு டேபிளை போட்டு ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் சாப்பாட்டுக்கு. ஒரு ஏழை சாப்பாட்டுக்கு தேவை வெளியே இருக்கிறான், அவனை ஒதுக்குறோம். சாப்பாடு தேவையில்லாதவனை முன்னுரிமை கொடுக்கிறோம், தேவையானவனை வெளியே வைக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில மறக்கதான். இந்த வார்த்தை கொஞ்சம் காரம் தான், கொஞ்சம் பாரம் தான், கபூல் செய்ய கஷ்டம் தான். கபூல் செய்யாட்டி நஷ்டம் எனக்கு அல்ல. அதனால கபூல் செய். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில நடக்கிற அனாச்சாரங்கள், நாங்க செய்யற அத்தூழியங்கள். அதனாலதான் எங்களோட வாழ்க்கையில முசீபத் அடிச்சு கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மகள்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தார். 11 திருமணம் அவங்க முடிச்சு கொண்டார். சஹாபாக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிச்சாங்க. எங்க சரி ஒரு ரிவாயத் காட்டேலும் என்ன இந்த பேச்சிலேருந்து வாபஸ் ஆவேன். ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம், நாள் கணக்கு சாப்பாடு, எங்க சரி ஒரு ரிவாயத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில சஹாபாக்கள் கல்யாணம் முடிச்சாங்க, நபி அவங்களுக்கே தெரியும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கல்யாணம் செய்யலவா, நபி அல்லாஹ் கல்யாணம் செய்யலவா, பெருசா செய்யலும், பெரிய செல்வந்தன். முடிச்சிட்டு வராங்க, கேட்கிறாங்க, என்ன ஒரு வித்தியாசமான அத்தர் பூசிக்கிறீங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் சொல்ல கல்யாணம் முடிச்சிட்டேன், யார் சொல்ல கல்யாணம் முடிச்சிட்டீங்களா, எனக்கு ஒரு வார்த்தை. அப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்களா? சொல்லவே இல்லை. சொன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு முடிச்சிட்டீங்களா, சரி சரி, ஆனா கல்யாணத்துக்கு ஒரு சுண்ணத்தொண்டி வலிமா, கட்டாயம் அதை செஞ்சு போங்க. ஒரு ஆட்டொண்டு அறுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, செப்டர் முடிச்சு ஆட்களை கூப்பிட்டு 4 கணக்கு சாப்பாடு போட்டு செலவழிச்சு. இந்த காலத்துல இங்க எப்படியோ எனக்கு இந்த உண்மையில தெரியாது, நான் என்னுடைய பகுதிகள்ல பேசுறது. அதிகமான இடங்கள்ல ஸ்டேஜுக்கு மட்டும் லட்சக்கணக்கிலேருந்து ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் மட்டும், ஸ்டேஜ் அலங்கரிக்க லட்சக்கணக்கு, கார்டு அடிக்க ஒரு 200 ஒரு கார்டு வைங்க. இந்த கார்டை கொண்டு போய் அவன் கையில கொடுக்கறதுல புரோசனம் கொண்டு ஈஜா. நான் ஏன் சிந்தனையில பண்றத பேசுறேன். ஒருத்தருக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் சல்லிய கையில கொடுக்குறோம், அவன் அந்த சல்லி எடுத்து ஊத்தபால வீசுறான். இவனுக்கு என்ன செல்றது? மோடே சல்லியத்தை அந்த ஊத்தபால தூக்கி வீசுறான்னு செல்லும். அதே 300 ரூபாய் கார்டை கொண்டு போய் கையில கொடுக்கிறார். இவர் இதை ஃப்ரேம் போட்டா வச்சு கொள்வான், ஃப்ரேம் போட்டு வைக்க போறாங்க. பத்திரப்படுத்தி இப்ப இந்த ஆஜியார் கல்யாணத்தினால கட்டாயம் வச்சு கொள்வோம் இந்த கார்டை. அப்படி ஒண்ணும் இல்லை. அவன் எடுப்பான், பாப்பான், தூக்கி ஒரு வீசு. கல்யாணத்துக்கு போவானோ இல்லைன்னு தெரியா. என்னத்துக்கு எவ்வளவு செலவு? லட்சக்கணக்கு ஏன் செலவு? குடும்பத்துக்கு படிக்க இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எங்களோட வாழ்க்கையில கடன் இல்லையா? எங்களோட வாழ்க்கையில பொறுப்பு இல்லையா? எங்களோட வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் இல்லையா? சொந்த சகோதரன் சின்ன வழி இல்லாம இருக்கிறார், எங்களோட அக்கம் பக்கத்துல சாப்பாடு இல்லாம இருக்கிறான். ஏன் இவ்வளவு செலவழிக்கும்? ஏன் ஒரு திருமணத்துக்கு இவ்வளவு லட்சக்கணக்கு செலவழிக்கும்? ஏன் உலமாக்கள் சொன்னால செவிசாட்சி கேட்கிறீங்க? ஏன் வாழ்க்கையில கபூல் செய்யறோம் இல்ல? எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி மிம்பர்ல இந்த கத்தி கத்தி சொல்லு? வாழ்க்கையில மாற்றம் எடுப்போம். பேச்ச கேட்கறதல்ல விஷயம், பேசுறதல்ல விஷயம். வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரும். நாங்க யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்ல. வல்லாஹு வரசூலஹு அஹக்கு அய்யுர்து. அல்லாஹ்வையும் ரசூலையும் திருப்திப்படுத்தினா போதும். வேற யாரோட திருப்தியும் எங்களுக்கு தேவையில்ல. அவன் பொருந்து கொண்டு நாங்க சொருக்கவாதி, அதெல்லாம் 2வது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதலாவது சுருக்கம் திருமணத்தோட இபாதத்தாக பாருங்க. இது முதல் விஷயம். 2வது விஷயம், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில திருமணம் முடிக்க போறது ஒரு பெண்ணு. ஒரு பெண்ணை தான் திருமணம் முடிக்க போறது, ஒரு மெஷினை முடிக்க போறல்ல. அப்ப அந்த பெண்ணுக்கும் சில உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வாழ்க்கையில அவங்களுக்கு நீக்குமே ஃபீலிங்ஸ் செய்யும். இத வாழ்க்கையில நாங்க ஒரு மனிதனை முடிக்க போறோம் என்ற சிந்தனை இருக்கும். வாழ்க்கையில ஒரு மனித பிறவியதான் முடிக்க போறோம் என்ற சிந்தனை இருக்கும். நிறைய பேருக்கு அந்த சிந்தனை இல்லை. முடிக்கிறது ஒரு மெஷினை எதிர்பார்க்கிற எப்படி தெரியுமா? நான் கூப்பிட்டா வரணும், போவேண்டா பேசிடணும், எலும்பேண்டா எலும்பிடணும், உட்காருண்டா உட்கார்ந்துடணும். அதுக்கு மேல ஒரு பேச்சு பேசப்படாது. இப்படி என்றா ரொபோண்ட தான் முடிக்கும். ஏனென்றா இப்படியான பெண்மணிகள் சஹாபாக்களுக்கும் கிடைக்கல மனைவியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் 11 திருமணம் முடிச்சாங்க? 11 பெண்ணும் 11 வகை வயசுல கூடின பெண். அந்த பெண்ணோட எப்படி குடும்பம் நடத்தும்? வயசுல குறைஞ்ச பெண்,
ஆயிஷா ரலியல்லாஹு அவட மென்டாலிட்டி எப்படி இருக்கு? அதே போல ஹப்ஸா ரலியல்லாஹு ரொம்ப ஜோஷானவங்க, தகண்டு கோவம் பேசுறோம். ஏன்னா உமர் ரலியல்லாஹு வேகம் வீங்கி ஐதான் ஹதீஸ்ல வருது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹப்ஸா ரலியல்லாஹு தலாக் கொடுத்தாங்க ஒரு கட்டத்துல, அவங்களோட வேகம். அதே போல சஃபியா ரலியல்லாஹு ரொம்ப சென்சிட்டிவானவங்க, மிருதுவான பூமாயால், கொஞ்சம் அழுந்துடுவாங்க, அப்படி மிருதுவான ஆள். அதே போல சௌதா ரலியல்லாஹு மிச்சம் நோயாளி பெண், நோயாளி பெண்ணை முடிச்சா எப்படி குடும்பம் நடக்கும். ஜைனப் ரலியல்லாஹு பெரிய பரம்பரை உள்ள பெண், பெரிய டிக்னிட்டி அந்தஸ்து, இவங்களோட எப்படி வாழும்? ஒவ்வொரு பெண்களையும் எடுத்து காட்டுறாங்க, முடிச்சு காட்டினாங்க, பெண்களோட இப்படித்தான் வாழும். நாங்க இதை பார்க்காம எங்கட பெண்களுக்கு நாங்க முறிக்க பார்த்தோம் என்றால் பேசி நிற்கும் காதி கொள்ள. ஏன்னா நாங்க சரியத்தை படிக்கிறல்ல, நாங்க சும்மா ஒன்றும் தெரியாம தோது பலாயமாய் முடிச்சு கொண்டு போற உள்ளது. இப்ப போனா ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியா, வாழ்க்கையை பத்தி ஒண்ணுமே தெரியா, நான் பெண் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியா. நாங்க சொன்னது ஒன்று செய்யாது, இந்த அடி தா புடி தா பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மத்துல ஆக கெட்டவன், இந்த உம்மத்துல ஆக கெட்டவன் எந்த மனிதன் தன்னுடைய மனைவிக்கு கை நீட்டானோ அவன் தான் கெட்டவன் என்றான். இதெல்லாம் சொல்ல கண்ணியமிக்கவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹதீஸ்ல வருது, திர்மிதி ரிவாயத்தை நினைக்கிறேன். உள்ளுக்கு போறான், வீட்டுக்குள்ள போறான், யார் கேட்டேன் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போறான். கிதாபில் எழுதுறாங்க, அவங்க சின்ன பெண் என்றதால அவங்களோட வயசுக்கு ஏற்ற மென்டாலிட்டியில தான் அவங்க இருந்தாங்க. மிச்ச காலம் குடும்ப வாழ்க்கை கூட வாழல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளுக்கு போறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு போனிக்கவுண்ட் வச்சு விளையாடி கொண்டிருக்கிறான். ஒரு பொம்மை சோப்பு கலர் போனிக்கவுண்ட் வச்சு விளையாடி கொண்டிருக்கிறான். எங்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பிஸியான ஆள் கொஞ்சம் யோசிங்க. நாங்க கடையில கேஷியர்ல இருந்து சல்லி எண்ணி இவருக்கு டயர்ட், சரியான டயர்ட். ஏன் டயர்ட்? சல்லி எண்ணி அவருக்கு பாரமான வேலை ஒண்ணும் இல்ல, அதே இவருக்கு டயர்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகன வசதி ஒண்ணும் இல்ல, எல்லா இடத்துக்கும் நடந்து போறேன், இல்லாட்டி ஒட்டகத்துல போறேன், எவ்வளவு வருத்தம். அதோட வீட்டுக்கு போறாங்க, மனைவி போனிக்க விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த முறையில எப்படி நடக்கணும் என்று காட்டினவாதான் எங்களுடைய ஹபீப். கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா என்ன செய்றீங்க? இதெல்லாம் யார் சொல்ல போனிக்க விளையாடி கொண்டிருக்கிற, யார் சொல்ல எப்படி பதில் கேட்டாங்க. அப்படியா, கையில என்ன பொம்மை இருக்குது? சொன்னா குதிரை பொம்மை. யார சொல்லலாம் கேட்டா, உங்களோட குதிரைக்கு செலவெல்லாம் வந்தீங்க ஆயிஷா. சரினா உங்களுக்கு தெரியாவா, சுலைமான் என்ற ஒரு நபி இருந்தாரு, அவருக்கு அல்லாஹ் தஆலா குதிரைக்கு செலவுள்ள குதிரைகளை தான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாவா? நபி அவங்களுக்கு தெரியாவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பேச விட்டாங்க, இவங்களும் பேசினாங்க. நான் பேசுறேன், நீங்க ஒரு வார்த்தை பேசப்படாது, இப்படி சொல்லல, நீ சுப்பன ஒரு வார்த்தை வரப்படாது, நான் பேசுறத மட்டும்தான் கேட்கும். எங்க செருப்ப கழட்டினோ அங்க அந்தஸ்த கழட்டியாச்சு. நான் பெரிய ஆலிம், நான் பெரிய முக்தி, நான் நபி, அதெல்லாம் வீட்டுல அல்ல. நான் ஆலிம், அது மஸ்ஜிதுல. நான் நிர்வாகி, அது மஸ்ஜிதுல. நான் போஸ், அது கடையில. அவ வீட்டுக்குள்ள நீ வந்து அவட மனைவிக்கு கணவன், அவ அப்படிதான் பாப்பா. வீட்டுல சாமான் இல்லையா, சாமான் வேங்க போகணும் நாங்க தான். எங்கட மனைவி கிட்ட போய் நான் பெரிய போஸ், நீ எனக்கு வேலை செய்யறியா, நான் 100 பேரை வச்சு வேலை எடுக்கிறவன், இந்த கதையெல்லாம் அங்க பேசி கொண்டு கேளா. அவ சொன்னா நாங்க போவோம், அவ்வளவு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க அப்படி போறதில்லை. வீட்டுக்குள்ள அன்பா எத்தனை மனைவிமார் வரவேற்கிறார், எத்தனை பேர்களை வெல்கம் பண்றாங்க, எத்தனை மனைவிமார் வெல்கம் பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிதான் தைரியமா சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லியலி, ஓடையில சிறந்தவன் யாரு தெரியுமா? உன்னோட குடும்பத்துக்கு சிறந்தவன் தான் ஓடையில சிறந்தவன். இவர் மஹல்லாக்கு நல்ல மனுஷன், பஜாருக்கு நல்ல மனுஷன், இவர் ஊருக்கு எல்லாம் நல்ல மனுஷன், அப்பா தங்கமான மனுஷன், ஊர்ல எல்லா பெண்களும் செல்றாங்க, அவர் நல்ல மனுஷன். ஆனா இன்னும் மனைவி கொடுக்கல, என்ன மாப்பிள்ள சீதேவியன், இன்னும் அவர் அல்லாட பார்வையில சிறந்தவர். நபியும் ஐதான் சொன்னாங்க, கைருக்கும் லியலி, நான் தான் என் குடும்பத்துக்கு சிறந்தவன் தான். நாங்க வீட்டுக்கு போறேன் ஆமிக்காரம் போலதான் என்ன போதும், மாமி ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், மைனியே ஆமிக்காரம் வாரம், இல்லாட்டி நேவிக்காரம் வாரம். இப்படிதான் எங்களோட வாழ்க்கை பயம் காட்டி வச்சுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ரொம்ப கண்ணியமா நடந்தாங்க. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு தடவை அவங்களோட டேர்ன்ல உட்கார்ந்து ஜெயிக்கிறாங்க, இரவு நடுநிசி எழுப்பி பார்க்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம். பெண்களுடைய மென்டாலிட்டியை பாருங்க. எடுத்த உடனே யோசிச்சாங்க, இவர் என்ன வேற எங்க யாருக்காவது ஒரு மனைவி வீட்டுக்கு தான் பேசிப்பார், ராவு நேரத்துல யாரையோ நினைவு வந்து வருது பேசிப்பார்.
உடனே என்ன செஞ்சாங்க, சரியான கூல் நேரம், அப்படியே கதவை லொக் பண்ணிட்டாங்க. வந்தா திறக்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரா வந்து கதவை தட்டுறாங்க. மைமுனா திறங்க சொன்னா திறக்கையில வெளியே பாடுது. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த பிரச்சனை அங்கே மீன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணினாங்கன்னு பாருங்க. சொன்னா மைமுனா ஏன் வெளியே போகணும் சொன்னா, இந்த டைம் எங்க போயிட்டு வாரீங்க? வேற யாராச்சும் மனைவி வீட்டுக்கு வைத்து வாரீங்க சொன்னாங்க. நான் எந்த மனைவி வீட்டுக்கும் போகல, வேறொரு தேவையா வெளியே போகணும். இல்ல வெளியே நீங்க நான் திறக்க மாட்டேன். இப்ப சொல்றாங்க 7வது கட்டம் தான். சொன்னாங்க வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமா நான் என்ன வெளி தேவை டாய்லெட்டுடைய தேவைக்கு போனேன்னு என்றார். இது சென்னுடனே தான் மைமுனா ரலியல்லாஹு கதவை திறக்கிறாங்க. சரியான கடுமையான பணி. கொஞ்சம் யோசிங்க, இந்த இடத்துல நானும் நீங்களும் இந்த மனைவிக்கு ஜனாதா தொழுவிக்கணுமா இல்லையா? எப்படி இருக்கும் அந்த கட்டம்? ஒன்று கதவு உடையும், இல்லாட்டி மனைவிட மண்ட உடையும், இல்லாட்டி பேச்சு, இல்லாட்டி செலவமைக்கு கணவன்மார்கள் ஈக்கிறாங்க. ஒரு ஜாய் மனநோயாளி கணவன்மார் உள்ளுக்கு போகணும்னு இன்னும் சந்தேகமா? இந்த பேச்செல்லாம் தேவையே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி எழுதுறாங்க, திறந்த உடனே ஒரு பூனை எப்படி வீட்டுக்குள்ள போகும் அதை போல பேசி படுத்துட்டாங்க. சந்தேகம் தான். இப்படி ஒன்றுமே கேட்கல, ஒரு வார்த்தை பேசலே விளங்கினாங்க. பெண்ணேண்டா இப்படித்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில திருமண வாழ்க்கைக்கு போகணுங்க. நான் சொன்னது 2 சம்பவம், 2 சம்பவம். ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் முன்வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி மனைவிமாரோட வாழ்ந்தாங்க, இப்படித்தான் வாழ்ந்தாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஹைலைட் பண்ணல. ஏன்னா பெண்ணெண்டா இப்படித்தான் விளங்கினான். இதை விளங்கினா வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாழ்க்கைக்கு முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஒரு விடயத்தோடு முடிச்சு கொள்ளும். வாழ்க்கையில நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளங்கிக்கிறோமோ இல்லையோ தெரியா, வெளியே இருக்கக்கூடிய களிமை இல்லாத எவ்வளோ மனிதர்கள் விளங்கிட்டாங்க. 1978ஆம் ஆண்டு கலிபோர்னியால மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர், இவர் ஒரு புக் கொண்டு வெளியிடுறார். அதிகமான உலமாக்களுக்கு இது தெரிஞ்சு. இந்த புக்க பேர் தான் தி 100. அப்படி என்றா அந்த 100 என்றா உலகத்துல ரேங்கிங் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃபுளுன்ஷியல் பர்சன் இன் தி ஹிஸ்டரி. முழு உலக வரலாறுல அதிக தாக்கத்தை ஏற்படுத்தின 100 பேர். இந்த புக்கை எழுதுறதுக்கு 28 வருஷம் டைம் எடுத்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 28 வருஷம் டைம் எடுத்து கிட்டத்தட்ட 5000 பேர் ஹிஸ்டரிய முழுமையா படிச்சார். படிச்சு 4900 பேர் 4900 பேர் ரிஜெக்ட் செய்யப்பட்டு 100 பேரை இவர் செலக்ட் பண்ணினார். இந்த 100 பேரை எழுதினாங்க. இவங்க தான் முழு உலக வரலாறுல அதிக தாக்கத்தை உலகத்துல ஏற்படுத்தினோம். அதுல 100 பேரை சொல்லும் நேரம் இடம் கொடுக்காது. 1-2 பேரை மட்டும் சொல்லி கொண்டு போற. கிட்டத்தட்ட 100வது இடத்தை கொடுத்தாரு. சைனாவுடைய பெரிய ஒரு மத துறவி, கேள்விப்பட்டீங்க, மகாவீர். இவருக்கு கொடுத்தாரு 100வது இடம். 98வது கிரேக்க இலக்கியவாதி ஹோமர். 94வது இடம் குயின் எலிசபெத். 86வது இடம் வஸ்கோ ட காமா, இந்தியாவுடைய சில பகுதிகளை கண்டுபிடிச்சவர், படிச்சு இப்போ வரலாறு. 84வது இடம் ரஷ்யா நாட கம்யூனிஸ்ட் நாடாக மாத்தின நிமில். 67வது இடம் எங்களுக்கு தெரியும், ரோமர்களுடைய படை தலைவன் ஜூலியஸ் சீசர். 66வது இடம் ரஷ்யாவுடைய சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின். 55வது இடம் வில்லியம் ஹாவி, ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சவர். அதே போல் 52வது இடம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. 42வது இடம் டெலிபோனை கண்டுபிடிச்ச கிரஹாம் பெல். 38வது இடம் ரேடியோ கண்டுபிடிச்ச மார்க்கோனி. 35வது இடம் 100 படைப்புக்கு சொந்தக்காரன் தோமஸ் அல்வா எடிசன். 29வது இடம் தாத்தாரியர்களுடைய தலைவன் ஜங்கீஸ்கான். 26வது இடம் ஜார்ஜ் வாஷிங்டன், அமெரிக்காவுடைய முதல் ஜனாதிபதி. 23வது இடம் மின்சாரத்தை கண்டுபிடிச்ச மைக்கேல் பாரடே. 19வது இடம் சூரியனை சுத்தி 9 கோலிக்கு என்ற அந்த நிலைப்பாடை கண்டுபிடிச்ச நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். அதே போல 15வது இடம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 13வது இடம் பெரியோரு தத்துவ ஞானி, கிரேக்கத்துடைய பெரிய தத்துவ ஞானி அரிஸ்டோட்டல். 10வது இடம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், சார்பு கோட்பாட்டுடைய தந்தை இவரை கூப்பிடுவார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். 9வது இடம் அமெரிக்காவுடைய சில பகுதிகளை கண்டுபிடிச்ச கொலம்பஸ். 8வது இடம் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்ச ஜொஹான் கதம்பல். 5வது இடம் சைனா மதத்தை பரப்பிய கன்ஃபூசியஸ். 4வது இடம் புத்தர். 3வது இடம் ஜீசஸ். 2வது இடம் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச ஐசாக் நியூட்டன்.
முதலாவது இடம் the great human being ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத சொன்ன உடனே ஐரோப்பிய நாடு அலறிச்சு நடுக்கிச்சு. ஏன் சொன்னவர் ஒரு கிறிஸ்டியன், கிறிஸ்தவன் சகோதரன். அவருடைய கடவுள் மூணாவது இடம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடம். என்ன காரணம்? 2 காரணம் சொன்னார். முதலாவது காரணம், உம்மத்துக்கு மார்க்கத்தை பூர்த்தியா கொடுத்த மனிதன் அவர் ஒருத்தர் தான். யாரு சொல்ற? முஸ்லிம் அல்ல கண்ணியமிக்கவர்கள், நன் முஸ்லிம் சொல்றேன். மார்க்கத்தை முழுமையா கொடுத்திருக்கிறார். எச்சி துப்புறேன் என்ன மார்க்கத்துல சொல்லி, எப்படி துப்போம், செருப்பு எப்படி போடணும் என்ன மார்க்கத்துல படிச்சு கொடுத்தி, எங்க சரி யாருக்கு சரி காட்டலுமா இல்ல. 2வது காரணம் சொன்னாரு, உலகளாவிய ரீதியில எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரி அவங்க தான். எல்லா விஷயத்துக்கும் இது யாரு விளங்கினாங்க? அந்நிய மக்கள் விளங்கினாங்க, எங்கட முஸ்லிம்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பேசுறது நல்ல விஷயம். வாழ்க்கையில் உள்ளத்தில் எதுக்கு எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை எங்கட வாழ்க்கையில வரும். எங்கட வாழ்க்கை கொஞ்சம் சரி மாறணுமா இல்லையா? அதுக்காகவே நீ முயற்சி செஞ்சு அவங்களோட வரலாறுகளை படி. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்கோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்த ஆளா எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.